Sir, good morning, sir. Welcome you all. Today we can share how to proceed in the CPP portal for the limited tender. Before that, everyone knows we have to use the Internet Explorer. We have to use the Internet Explorer for this. I'll share the screen now. Okay. This is all you already know. You have to open the CPP portal in Mozilla Firefox or else Internet Explorer. This only support the Java applet actually. Java applet is one of the part of that CPP portal. These two browsers only support the CPP portal. One is Internet Explorer. Normally, நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கிற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பாத்தீங்கன்னாக்கா அது ஓபன் ஆகாது. கீழே உங்க ஸ்டார்ட் உங்களுடைய சிஸ்டம்ல ஸ்டார்ட்ல போயிட்டு ரன் இல்லன்னா சர்ச் இருக்குல்ல அதுல போயிட்டு ஐஇன் கொடுத்தீங்கன்னாக்கா இது ஓபன் ஆகும். ஐஇன் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆன உடனே ஜஸ்ட் யூ கிவ் சிபிபி ஹலோ போர்ட்டல் கூகுள்னே கொடுங்க. ஜஸ்ட் கிவ் கூகுள் CPP portal. आजा अभी आए नहीं. Okay, CPP portal வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வரும். நம்ம இப்போ வந்து டெண்டர் போட்டு பார்க்கறது வந்து டெமோல காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இதை பப்ளிஷ் பண்ணிட்டேனாக்கா அது டெண்டர்ல போயிடும். We'll see in the demo. Okay, அதே கூகுள்ல just give you CPP portal demo. Logging in. This is the demo CPP portal. Sir, visible irukanga sir, Siva sir? Visible. Visibility irukku. Okay. Sir, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி we should have the DSC token. DSC token இருந்தா தான் you can log in even in the demo website. DSC token இருந்தா தான் login பண்ண முடியும். DSC token இருக்கணும். Then before going to the tender process நம்ம என்ன பண்ணணும்ன்றத பாப்போம். Just ஒரு example. Once again sir. Once again sir, வேற ஒரு screen share பண்றேன். சார் இதுல நம்ம வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி first we have to make tender document. நம்ம பப்ளிஷ் பண்ண போற tender document then followed with BOQ. இந்த ரெண்டு தான் மெயின். BOQ இதுல பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃபார்மேட் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம துரைராஜன் சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் காமிக்கிறேன் நான். I'll share that. இப்ப இந்த ஃபைல் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த டெண்டர் டாக்குமெண்ட். இதுதான் அந்த டெண்டர் டாக்குமெண்ட். இதுதான் அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸ். இதுல வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி we can edit. இது வந்து நான் ஷேர் பண்றேன் நான் வாட்ஸ்அப் குரூப்ல. நம்மளுக்கு தேவையான மாதிரி we can edit this limited tender. பாத்தீங்கன்னா கண்டிஷன் இது நம்மளுக்கு தேவையான மாதிரி இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்தாங்க சார். அதுல வந்து I have changed.
இப்போ பாத்தீங்கன்னா this is standard, எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான். இந்த இதை மட்டும் நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் tender documents can be downloaded from அந்த டேட் நம்ம கொடுக்கறது. நார்மலா இது வந்து நம்ம சிபிபி போர்ட்டல்ல கொடுப்போம். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுலயும் அந்த டேட்டை போட்டுட்டு யூ கேன் கெட் அ சிக்னேச்சர் ஃப்ரம் த ஹெச்ஓடி பிஃபோர் ஃப்ளோட்டிங் த டெண்டர். அப்புறம் அந்த 3 members சிக்னேச்சர் சைன் வாங்குவோம் மோஸ்டா எல்லாருக்கிட்டையும். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் வித்தவுட் சிஎம்சி. இதை வித்தவுட் சிஎம்சி ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒண்ணு, இதுவும் ஒரு டெம்ப்ளேட், இது நார்மலா வர்றது. இது அவ்வளவுதான். இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட் வந்து டெண்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம நார்மலா லிமிடெட் டெண்டருக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிருப்போம் நார்மலா மேனுவலா பண்றதுக்கு. அதே போல இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யூ கேன் கீப் இட் ரெடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா பிஓக்யூ. ஓகே, then we can see the BOQ. BOQ பாத்தீங்கன்னாக்கா இப்போ வரீங்களா என்ன ரெடியா? BOQ யூசுவலா பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு யூசுவலா பாத்தீங்கன்னாக்கா எக்யூப்மெண்ட்டுக்கு ஐட்டம் ரேட் போகும். கன்சூமபிளுக்கு ஐட்டம் வைஸ் L1 வந்து கன்சூமபிள்ஸ் பார்ப்போம். பட் எக்யூப்மெண்ட்டுக்கு வில் see the ஐட்டம் ரேட். ஓகேங்களா? ஐட்டம் ரேட் BOQ வந்து ஆல்ரெடி வெப்சைட்ல அவைலபிள். இல்ல வந்து இந்த ஃபார்மேட் ஷேர் இதுல நீங்க மாத்திக்கிறதுனால மாத்திக்கலாம். இதுல பாத்தீங்கன்னாக்கா 3 தான் கொடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிகேஷன் 2 தான். இந்த 2 ஐட்டம் தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா பிரைஸ்ல வந்து பிரைஸ் மட்டும் போதும், எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் தேவையில்லை. அதுக்கு வந்து டெக்னிக்கல் பிட் டாக்குமெண்ட் வந்து என்ன கேட்டுக்கலாம் நீங்கனாக்கா கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க அந்த டெண்டர்ல போடுறீங்கல்ல உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோடைய கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கேட்டுட்டீங்கன்னாக்கா அதை வச்சு நீங்க டெக்னிக்கல் பிட் வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரைஸ் பிட்ல வெறும் எக்யூப்மெண்ட் பேர் மட்டும் போட்டு பிரைஸ் வச்சுக்கோங்க. சிஎம்சி வேணும்னா சிஎம்சி வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 2 எனக்கு வந்து 30 டிகிரி டெலஸ்கோப் 2.9, 30 டிகிரி டெலஸ்கோப் 4 mm வேணும். ஒரு குவாண்டிட்டி, இது நம்பர்ஸ், இது ஐஎன்ஆர். சார் இது வரைக்கும் ஏதாவது சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கா சார்? ஹலோ சார், இப்போ வந்து ஐஎன்ஆர் வச்சிருக்கோம். ஜிஎஸ்டி அமௌண்ட் உங்களுக்கு மெயின் சொல்றேன். இது இருக்குல்ல பிஏ இந்த காலமை தான் அது வந்து கம்பாரிசனுக்கு எடுத்துக்கும். அதனால இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த காலமை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த செல்ல தான் வந்துட்டு அது எடுத்து L1 L2 வந்து கம்பாரிசன் எடுத்துக்கும். அதனால நீங்க என்ன பண்ணாலும் டோட்டலா கடைசியா வரக்கூடிய ஜிஎஸ்டியோட இன்க்ளூசிவ் அமௌண்ட் இங்க தான் வரும். இந்த ரோ வந்து அடிஷனலா வேணா நீங்க போட்டுக்கலாம் பக்கத்துல. இதை எடுத்துக்காது, இந்த செல்ல எடுத்துக்காது, இந்த செல்ல தான் எடுத்துக்கும். இந்த பர்டிகுலர் செல்ல தான் கம்பாரிசனுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த BOQ நமக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இந்த BOQ ஜஸ்ட் ரேட் கொடுங்க. ஜஸ்ட் 20,000 கொடுக்குறேன். எஸ் 20,000 வந்துருச்சு. தென் இது வந்து ஒரு 30,000 கொடுக்குறேன், வந்துருச்சு. தென் we have to select the GST first select பண்ணனும். தென் GST செலக்ட் பண்ணிட்டேன். 50,000 பாத்தீங்கன்னா GST ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி டோட்டல் வந்துருச்சு. இப்ப இந்த அமௌண்ட்டை தான் அது கம்பாரிசனுக்கு எடுத்துக்கும். BA தான் எடுத்துக்கும். அது வந்து அவங்க டெம்ப்ளேட், அது வந்து NIT-ல கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்டே பாத்தீங்கன்னாக்கா இப்படிதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் செகண்ட்.
ஹலோ, டெம்ப்ளேட்டே வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்க. இந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா பண்ணிட்டோம். நம்ம நார்மலா பண்றது வேலிட் பண்றோம், எதுவும் எரர் வரல. இந்த பிஓ இருக்கு. இந்த பிஓக்யூவை எப்படி எடிட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா, just you can see unprotect. பாத்தீங்கன்னா ரிவ்யூல unprotect ஒரு பிஓக்யூவை நீங்க சேஞ்ச் பண்ணாக்கா ரிவ்யூல போயிட்டு அன்ப்ரொடெக்ட்ல போயிட்டு பாஸ்வேர்ட் அதுக்கு செட் பண்ணிப்பாங்க. யூஸ்வலா டெஸ்டிங்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ அன்ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். அன்ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த செல்ஸ் எல்லாம் போய் எடிட் பண்ண முடியும் உங்களால. இந்த செல்ஸ் எல்லாம் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். தென் புதுசா காலம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் எதுவும் எடிட் பண்ண முடியாது. தென் ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த செல்ஸ்ல போயிட்டு எப்படி நான் வந்து இந்த செல்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கு. எப்படி கொடுக்குறீங்க, ஃபார்மேட் செல்ஸ் போங்க. சாரி, இந்த செல்ஸ் எல்லாம் நீங்க எதுவும் சேஞ்சஸ் இன்புட் கொடுக்க முடியாது. இதுக்கு எப்படி வந்து அதை லாக் பண்றது செல்லுன்னு கேட்டீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஃபார்மேட் செல்ஸ் போங்க, ப்ரொடெக்ஷன். இதை போயிட்டு லாக்டவுன் கொடுத்துட்டீங்கன்னாக்கா பிஓக்யூ வந்து பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணதுக்கு அப்புறம் இதை லாக்டவுன் கொடுத்தீங்கன்னா அதுல எந்த விதமான வேல்யூஸையும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகைன், இப்ப இதை அவங்க மாத்த தேவையில்லை எதுவும். இப்ப இந்த 30 டிகிரின்றத யாரு பிட்டர் கம்பெனி பர்சன் வந்து எதுவும் மாத்த தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா லாக்டு ஆல்ரெடி லாக். அப்ப இந்த மாதிரி லாக்டா இருந்துச்சுனாக்கா யூஸ் பண்ணும்போது யாரும் இது பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. பிட்டர் வந்து அதுல இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. எந்தெந்த செல்லுல பிட்டர் வந்து இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த செல்லை மட்டும் அன்லாக் பண்ணுங்க. அந்த செல்லை மட்டும் அன்லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அன்லாக்டுல இருக்குங்களா, டிக் இதை டிக் பண்ணிட்டுனாக்கா எதுவும் வேல்யூஸ் இன்புட் கொடுக்க முடியாது. எந்தெந்த செல்ஸ்ல நீங்க வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க, அன்லாக் பண்ணி வச்சிருங்க. மற்றதெல்லாம் லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. சார் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ கேக்குதாங்க ஹலோ சார் பேசுறது? கேக்குது, லிசன். ஹலோ ஜி சொல்லுங்க. ஹலோ 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 சொல்லுங்க. சொல்லுங்க ஜி. ஒண்ணும் இல்ல. இளங்கதிர், we are following. ஹலோ ஹலோ இளங்கதிர் சொல்லுங்க. ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த பிஓக்யூ ரெடியா இருக்கு. இந்த பிஓக்யூ வந்து நம்மளுடைய எல்டில யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஒர்க் மட்டும் நம்ம டெண்டர் போடுறதுக்கு முன்னாடி we have to keep it ready. One is BOQ, another one is tender document. இந்த ரெண்டு மட்டும் you have to keep it ready. இப்போ ரெண்டுமே ரெடியா வச்சுக்கிட்டோம். செகண்ட் சார், BOQ tender document. ஓகேங்களா? ஓகே. தென் சார் இளங்கதிர் சார். ஜி ஹலோ 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 இளங்கதிர் ஜி சொல்லுங்க. இந்த பிஓக்யூ இதை எங்க எங்க போயிட்டு கிரியேட் பண்ணீங்க நீங்க? இது சிபிபி போர்ட்டல்ல எங்க போயிட்டு எப்படி கிரியேட் பண்ணீங்க? ஒண்ணுமே இல்ல சார், நம்மளுடைய சிபிபி போர்ட்டல்ல பாத்தீங்கன்னாக்கா அதை காமிக்கிறேன். இதுல சிபிபி போர்ட்டல் தெரியுதா? சொல்லுங்க. தெரியுது. டவுன்லோட்ஸ்னு இருக்குங்களா? டவுன்லோட்ஸா? அதுல பிஓக்யூ டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு பாருங்க. ஓகே. இது வந்து டெம்ப்ளேட். இது
இதுல இருந்து உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ எடுத்து உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். இதுக்கு எல்லாமே பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னாக்கா டெஸ்டிங் பாஸ்வேர்டு வந்து டெஸ்டிங் தான். பாஸ்வேர்ட். ஏன்னா நீங்க எந்த சேஞ்சஸ் பண்றதா இருந்தாலும் அன்ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி சொன்னேன் நானு. இங்க பாருங்க. இதுல நம்ம எந்த டெம்ப்ளேட் வேணா யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம் சார், பாலாஜி சார் கால் பண்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். சார் நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு கால் பண்ணுவா? இளங்கதிர் ஒன் செகண்ட், அந்த சிபிபி போர்ட்டல் எங்க இருக்கு அந்த ஃபைல்? கொஞ்சம் இளங்கதிர். இளங்கதிர் one second, sorry sir, sorry sir, one second. sir இதான் BOQ. sir இதான் BOQ. இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், இதுல ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கனாக்கா you have to unlockனாக்கா ரிவ்யூ போயிட்டு unprotect the sheet. unprotectனாக்கா யூசுவலா வந்து இது பாஸ்வேர்ட் வந்து டெஸ்டிங் வச்சிருப்பாங்க. அன்லாக் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இதுல நீங்க எந்த சேஞ்சஸ் வேணா பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த ரெண்டு காலத்திலயும் கை வைக்க கூடாது. இந்த ரெண்டு ரோலையும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. நீங்க இந்த 4 ரோலையும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. சாரி, இந்த 3 ரோல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 ரோலையும் எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. இதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுன்னா பண்ணலாம். இதுலயும் மாத்தலாம், இதையும் மாத்தலாம், இதையும் மாத்தலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொடெக்ஷன் சொன்னேன். இந்த செல்லுல நீங்க வேல்யூஸ் வந்து எதுவுமே யூஸ், தட் இஸ் பிட்டர் கம்பெனி பர்சன் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த செல்லை லாக் பண்ணணும். எதை மட்டும் அவங்க இன்புட் கொடுக்கணுமோ அதை மட்டும் அன்லாக் பண்ணணும். லாக் பண்ணணும்னாக்கா எந்த செல்லோ இல்ல வந்து இதை ஃபுல்லா நீங்க லாக் பண்ணாக்கா ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஃபார்மேட் செல் போங்க, கடைசியில பாருங்க ப்ரொடெக்ஷன் இருக்குங்களா, அதுல போயிட்டு லாக்டுன்றதை டிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, எந்த வேல்யூஸையும் பிட்டர் இன்புட் கொடுக்க முடியாது. எங்கெல்லாம் இன்புட் கொடுக்கணுமோ அதை மட்டும் அன்லாக் பண்ணிருக்கேன். இதை மட்டும் இன்புட் கொடுக்கணுங்க. ஃபார்மேட் செல்ஸ் போறேன், அன்லாக் பண்ணிருக்கேன். இது அன்லாக் பண்ணிருக்கேன். ஓகே சார், இல்லைங்க சார்? சார் ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து டெண்டர் டாக்குமெண்ட் ரெடியா இருக்கு. தென் அதுக்கப்புறம் BOQ ரெடியா இருக்கு. இப்ப நம்ம டெண்டரிங் ப்ராசஸ்க்கு போவோம். இப்ப டெண்டரிங் ப்ராசஸ் போறோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து கூகுள் போடுங்க. நம்ம டெமோ வெப்சைட்ல தான் பண்ண போறோம். CPP போர்ட்டல் டெமோ போர்ட்டல்ல உள்ள போறோம். டெமோல போறோம். DSC டோக்கன் வந்து முன்னாடியே போட்டு வச்சிருக்கணும் நம்மளுடைய சிஸ்டம்ல. இந்த பென்ட்ரைவ் கொடுத்தாங்கல்ல ஃபேக்கல்டிஸ்க்குலாம், அந்த DSC டோக்கன் அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டுடணும். தென் கிளிக் லாகின். லாகின் பண்றேன். தென் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்.
SFHUSF. Proceed. இப்ப இந்த Mozilla Firefox அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் இந்த லாகின்ன்ற பட்டன் வந்து விசிபிலிட்டி வரும். இந்த லாகின் பட்டன் விசிபிலிட்டி வரலாம் உள்ள போக முடியாது. நீங்க நார்மல் கூகுள் குரோம்ல இந்த லாகின் பட்டன் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆப்லெட் இது ஜாவா ஆப்லெட் இது வந்து கூகுள் குரோம்ல ஓபன் ஆகும். அதனால you have to use இது பாத்தீங்கன்னா Mozilla Firefox இல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எல்லா கம்ப்யூட்டர்லயும் இருக்கும். அதுல போய் ரன்ல போயிட்டு ஓபன் பண்ணணும். லாகின் பண்ணறேன். லாகின் பண்ணனாக்கா டிஎஸ்சி டோக்கனுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம் நம்ம. அந்த பாஸ்வேர்டை கேட்கும். ஜி ஜி இளங்கதர் ஜி இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் விசிபிலிட்டி இருக்கா சார்? ஹலோ ஜி இளங்கதர் ஜி சொல்லுங்க. இப்போ இந்த இ-டெண்டருக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஹெச்ஓடி கிட்ட தான் இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதுல லாகின் ஆவீங்க? அவங்க பெரும்பாலும் டிபார்ட்மெண்ட்ல கையில கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்கன்னா நீங்க தான் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஆமா. இப்போ என்கிட்ட தான் இருக்குது டிஎஸ்சி டோக்கன். இங்க உங்ககிட்ட இருக்கு. ஆமா. எங்க கிட்ட எங்க ஹெச்ஓடி கொடுக்கல. கொடுக்குறோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல வரும். அவங்க 100% பண்ண முடியாது. ஓகே, அது கரெக்ட் தான். ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டிஎஸ்சி டோக்கனுக்கு பாஸ்வேர்ட் கேக்குது. அதை நம்ம ஜஸ்ட் கொடுத்துறோம். WCH ஸ்டார் ஜிப்மர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். டிஎஸ்சி டோக்கனுக்கு பாஸ்வேர்ட் ஒன்ஸ் கேட்கும், கொடுத்துட்டேன். இப்போ உள்ள போயிடுச்சு. டிஎஸ்சி டோக்கன் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே உள்ள போயிடுச்சு. செகண்ட் ஹலோ, ஸ்கிரீன் விசிபிலிட்டி இருக்கா சார்? ஸ்கிரீன் வருதா? வருது ஜி, சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப லாகின் பண்ணியாச்சு. இப்ப நார்மலா வந்து இ பப்ளிஷிங் இந்த ப்ராசஸ் தான் பண்ணிருப்பீங்க, எல்லாம் உள்ள போவீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து லிமிடெட் டெண்டருக்கு மட்டும் நீங்க நார்மல் அட்வர்டைஸ் டெண்டருக்கு நேரா போயிட்டு டெண்டர் போட்டுடலாம். இதுல வந்து லிமிடெட் டெண்டருக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஆர்கனைசேஷன் ஹைரார்கி. ஆர்கனைசேஷன் ஹைரார்கி மாஸ்டர் இது தெரியுதுங்களா? ஸ்கிரீனு தெரியுது. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல போனீங்கன்னா எடிட் இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க நம்பர் 12 என்லிஸ்டட் பிட்டர்னு இருக்கு பாருங்க. என்லிஸ்டட் பிட்டர் இதுல போயிட்டு நீங்க கம்பெனிஸ் ஆட் பண்ணாதான் லிமிடெட் டெண்டர் போடும்போது அங்க கம்பெனிஸ் நேம் காமிக்கும். நீங்க செலக்ட் எந்தெந்த கம்பெனிக்கு டெண்டர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த கம்பெனிக்கு நீங்க டெண்டர் போடலாம். எந்தெந்த கம்பெனி டெண்டர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி டெண்டர் போடலாம். ஓகேங்களா? என்லிஸ்டட் பிட்டர்ல போயிட்டு இங்க பாருங்க. இது வந்து ஃபார் லிமிடெட் டெண்டர். ஆமா, லிமிடெட் டெண்டருக்கு தான் மெயின். என்லிஸ்டட் பிட்டர் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இப்படி உள்ள போகும். உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க போய் கேட்டகரி வந்து இதுல வந்து ஆட் ப்ராடக்ட் கேட்டகரி டு தி பிட்டர், இன்னொன்னு ஆட் பிட்டர் டு தி ப்ராடக்ட் கேட்டகரின்னு இருக்கு. நம்ம செகண்ட் எடுத்துக்கோம். ஆட் பிட்டர் டு தி ப்ராடக்ட் கேட்டகரி.
கம்பெனியை வந்து ஒரு ப்ராடக்ட்ல கொண்டு வந்து ஆட் பண்றோம். பாத்தீங்கன்னாக்கா குட்ஸ் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது குட்ஸ். இதுல ப்ராடக்ட் என்னக்கா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஸ்லாஷ் வேஸ்ட்னு போட்டுக்கோங்க. அவங்கள இதில் தான் ஆட் பண்ண போறோம். இதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறீங்க. ஆட் கொடுத்த உடனே இங்க வந்து லாகின் ஐடி தெரிஞ்சா, கம்பெனியோட லாகின் ஐடி தெரிஞ்சா லாகின் ஐடி கொடுக்கலாம். இல்லைன்னா நேம் ஆஃப் த கம்பெனி கொடுக்கலாம். நேம் ஆஃப் த கம்பெனி கொடுக்குறேன். இப்போ போயிட்டு இதுல டெஸ்டிங்னு தான் கம்பெனிஸ் இருக்கு, டெஸ்ட்னு கொடுக்குறேன். சர்ச். இப்ப லிமிடெட் டெண்டர் போடுற எந்த கம்பெனியாவது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா லிமிடெட் டெண்டர் வந்து நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து சிபிபி போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் ஆட் பண்ண முடியும். ஃபோன் பண்ணி அவங்க கூட சொன்னீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு நாள்ல ஆட் பண்ணிடுவாங்க. அவங்க டிஎஸ்சி டோக்கன் வச்சிருக்கணும், அதை வச்சு அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. இப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாம் ரெஜிஸ்டர்டா இருக்குது. இந்த நேம்ல டெஸ்ட்ன்ற ஆரம்பிக்கிறதுல இத்தனை கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர்டா இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன்னாக்கா ஒரு 4 கம்பெனி வந்து சூஸ் பண்றேன். ஒரு 3 கம்பெனி சூஸ் பண்ணி சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணிருக்கேன், 1 2 ஆல்ரெடி ஏற்கனவே ஆட் ஆயிருக்கு. இப்ப ஆட் பண்ணதும் இதுல வந்துருச்சு. 10 பிட்டர் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் போங்க, கம்பெனி நேம் போடுங்க, டெஸ்ட் கொடுங்க, சர்ச் கொடுங்க. இப்ப இது இத பாத்துங்க, டெஸ்ட் 1 பிரைவேட் லிமிடெட்னு இருக்குங்களா, அதை மட்டும் நான் டிக் கொடுக்குறேன், சேவ் பண்றேன். இங்க பாருங்க, நேம் போய் டெஸ்ட் கொடுக்குறீங்க, சர்ச் கொடுக்குறீங்க, கொடுக்குறோம், எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, டெஸ்ட் 1 பிரைவேட் லிமிடெட் வந்துருச்சுங்களா, எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இருந்த எல்லாத்தையும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கேட்டகரியில ஆட் பண்ணிட்டேன். இப்ப இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்க லிமிடெட் டெண்டர் ஃப்ளோட் பண்ண முடியும். இப்ப ரொட்டீன் ப்ராசஸ் தான். முன்னாடியே இ பப்ளிஷிங் பண்ணிருப்பீங்க, அதே ப்ரொசீஜர் தான். கிரியேட் டெண்டர் ஸ்லாஷ் டெண்டர் லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவோம், கிரியேட் நியூ டெண்டர் கால், ஒரு டெண்டர் ஐடி கொடுக்கணும், ஜிப், டெண்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம், ஃபாலோட் வித் லிமிடெட் டெண்டர். இங்க வந்து லிமிடெட் டெண்டர் செலக்ட் பண்றோம். நம்ம நார்மலா இது வரைக்கும் ஓபன் டெண்டர் ஏதோ செலக்ட் பண்ணோம், லிமிடெட் டெண்டர் செலக்ட் பண்றோம். தென் இது சப்ளை, இது வந்து சப்ளை. சப்ளை நம்பர் ஆஃப் கவர்ஸ் பாத்தீங்கன்னா 3 போடுங்க. நம்பர் ஆஃப் கவர்ஸ் வந்து 3 போடணும். தென் டெண்டர் கேட்டகரி வந்து குட்ஸ். பிட் ஓபனர் வந்து 2 of 4 கொடுங்க. ஏன்னா 4 பேர்ல யாராச்சும் 2 பேர் போனாலும் 2 பேர் இருப்பாங்க ஓபன் பண்றதுக்கு. 4 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் நார்மலா நம்ம கொடுக்கறதுதான் எக்யூப்மெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம போடுறது. எடுத்த உடனே நம்ம என்லிஸ்ட் பண்ணோம்ல கம்பெனிஸ், அந்த கம்பெனி நேம்ஸ் எல்லாம் இங்க வந்துருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்க. என்லிஸ்ட் பண்ண எல்லா கம்பெனி நேம்ஸும் இங்க வந்திருக்கு. யார் யாருக்கு மட்டும் நீங்க டெண்டர் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் இந்த டெண்டர் போகும். இதான் லிமிட்டடா we are sending the tenders to the company. நெக்ஸ்ட் 3 கவர் இருக்கு. ஒன் இஸ் ஃபீஸ், ரெண்டாவது ப்ரீ குவாலிஃபிகேஷன் ஸ்லாஷ் டெக்னிக்கல், இன்னொன்னு ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேட்க போறோம், நம்ம வந்து எதுவும் இஎம்டி எதுவும் வாங்கல, அதனால ஜிப்மர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டோட காப்பி மட்டும் இந்த கவர்ல கேட்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா fees, then followed with fees. உங்களுக்கு PDF ஆ வேணும், fees வந்து PDF ஆ வேணும், அவ்வளவுதான். சேவ். ஒரு கவர்ல என்ன கேட்டிருக்கோம்? ஹலோ,
ஹலோ சார், ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இருக்கு ஜி, சொல்லுங்க. இப்போ ஃபீஸ் போடாச்சு. கவர் 1ல ஃபீஸ் ஆட் பண்ணிட்டோம். கவர் 2ல வந்து 7 இது வந்து ஆட் பண்ணணும். நம்ம 7 டீடைல்ஸ் கொடுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ அடுத்த கவர் கிளிக் பண்றேன். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கவர்ல வெறும் ஃபீஸ்னா ஒன்றும் கிடையாது. இதுல என்ன கொடுக்க போறோம், இதை மட்டும் எடிட் பண்றேன். இந்த ஃபீஸ்ன்றதுல scanned copy of the vendor certificate with JITMAR. இது மட்டும் என்க்ளோஸ் பண்ண சொல்லி கேட்கிறோம். ஃபீஸ்ன்ற இடத்துல நம்ம அது மட்டும் தான் கேட்கிறோம். கிளிக் பண்ணி பாருங்க. இதுல ஒரே ஒரு டேட்டாஸ் மட்டும் கேட்கிறோம். அந்த கவர்ல scanned copy of the vendor certificate with the JITMAR. அப்பதான் லிமிடெட் என்டர் வந்து பர்மிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெண்டாவது கவர்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்க போறோம்னாக்கா, டெண்டர் டாக்குமெண்ட் including all pages signed and stamped கேக்குறோம். அது என்ன ஃபார்மேட்டா வேணும்? PDF. கம்பெனி வந்து இந்த கவர் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டீடைல் கொடுக்குறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெண்டர் டாக்குமெண்ட் கேட்குறோம், இன்க்ளூடிங் ஆல் பேஜஸ் டியூலி சைன்ட் அண்ட் ஸ்டாம்ப்டு பிடிஎஃப் கேட்கணும். கொடுத்தாச்சு. அடுத்தது செகண்ட் authorization for tender, signing tender document if other than owner. ஃபர்ஸ்ட் கவர்ல வெரி மட்டும் கேக்குறோம். செகண்ட் கவர்ல 7 மறுபடியும் ஃபார்ம் கேக்குறோம். இதுவும் பிடிஎஃப் தான் கேக்குறோம். இது பிடிஎஃப் தான் கேக்குறோம். இத வச்சு நம்ம டெக்னிக்கல் பிட் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் பிட் எவாலுவேஷன் இந்த டாக்குமெண்ட் வச்சு பண்ணிக்க முடியும். அடுத்தது of at least 5 users institutions, preferably government. யூசர் லிஸ்ட் கேக்குறோம். அடுத்தது அதுவும் பிடிஎஃப் தான் வேணும். அதையும் போட்டு சேவ் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது manufacturer authorization letter if a distributor or agent participates. இதையும் கொடுத்துட்டேன். இதுவும் எனக்கு பிடிஎஃப் தான் வேணும். சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது scanned copy. அடுத்தது scanned copy அந்த இது brochure slash ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதையும் பிடிஎஃப் ஆக்கி இதுல அப்லோட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து கேட்டீங்கன்னாக்கா பிரைஸ் இல்லாம அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை எந்த ஃபார்மேட்ல போட்டிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்டை கொடுங்க. அதையும் போட்டு மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா 7 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் டாக்குமெண்ட் இன்க்ளூடிங் ஆல் பேஜஸ் டியூலி சைன்ட் அண்ட் ஸ்டாம்ப்டு. ரெண்டாவது ஆத்தரைசேஷன் லெட்டர் ஃபார் சைனிங் டெண்டர் டாக்குமெண்ட். the other then owner partner அவங்க ஆத்தரைசேஷன் கோட் பண்றதுக்கு ஆத்தரைசேஷன், கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட், யூசர் லிஸ்ட், fourth one
fifth one manufacturer authorization letter, sixth one brochure, seventh one வந்து unpriced tender copy. ஓகேங்களா? இப்ப செகண்ட் கவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் கவர் பாத்தீங்கன்னாக்கா என்னது பிரைஸ் பிட், அதான் BOQ. BOQ அத மட்டும் எக்ஸல் ஃபார்மேட்ல கொடுக்கணும். அத மட்டும் எக்ஸல் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். சேவ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், ரெண்டாவது கவர்ல அந்த 7 டேட்டா சொன்னது, மூணாவது கவர்ல பிரைஸ் பிட் 3 வந்துருச்சுங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் சார்? ஹலோ சார், இது வரைக்கும் ஏதாவது டவுட் சார்? இல்ல ஜி, சொல்லுங்க. இப்ப முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் போறோம். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கு அப்புறம் இங்க என்ன கேக்குதுன்னா BOQ அப்லோட் பண்ணணும். சாரி, BOQ உள்ள நம்ம டெண்டர் டாக்குமெண்ட் இதுல அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ போயிட்டு அப்லோட் கொடுங்க. அப்லோட்ல போயிட்டு சப்ளை ஆஃப் போடுறீங்க. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டெண்டர் டாக்குமெண்ட் இதுல அப்லோட் பண்ணணும். இருக்குங்களா? இந்த PDF அப்படியே அப்லோட் பண்றேன். ஓகே, அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணணும். இதுல டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணணும். இது அப்புறம் இந்த லிங்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் கேட்கும். ஆல்ரெடி நம்ம வச்சுக்கிற DSC டோக்கன் பாஸ்வேர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபைல் சைன் சக்சஸ்ஃபுல்லி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், டெண்டர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை சேவ். நெக்ஸ்ட் இது நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது பண்ணது ஆல்ரெடி எல்லாருமே பண்ணிருக்கீங்க. நார்மலா நம்ம ஆல்ரெடி பண்ணது எல்லாருமே INR ஒரு 2 lakh rupees ன்னு வச்சுக்கீங்க. 20,000. தென் வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா 180 days கொடுங்க. 30 days. இது நோ பண்ண தேவையில்ல. இது இது பண்ண தேவையில்ல. சரி, 5006 கொடுங்க. ப்ரீபிட் மீட்டிங் வேணும்னா கொடுத்துக்கலாம். ப்ரீபிட் வேணும்னா விட்டுருங்க. நேரா பிட் ஓபனிங் பிளேஸ் அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கைனி செலக்ட் வச்சிங்க. டெண்டர் கிளாஸ் மீட்டிங் ஆஃபீஸ் தென்
and GYNE. Evaluation level நம்மளுக்கு வந்து ஐட்டம் தான் தேவை, அதனால நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபீஸ் வந்து நாட் நம்ம இதுல வர்றது தான் ஆல்ரெடி இ பப்ளிஷ் அதுல வர்றது தான். இது முடிச்சாச்சு. ஆஃப்லைனு இது பாத்தீங்கன்னா டேட் கேக்குது. டேட் வந்து இன்னைக்கு டேட்டே கொடுப்போம் 18 at 12 வேணாம் 1 o'clock கொடுக்குறேன். ஸ்டார்ட் டவுன்லோட் டைம் 18 13 கொடுக்குறேன். இது சி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிட் சப்மிஷன் டேட்டை டேட் கொடுக்குறேன் 12 கொடுக்குறேன். பிட் க்ளோசிங் டேட்டை 20 கொடுக்குறேன். சாரி இது வந்து 18 கொடுத்துடணும். Bid submission 20 12 bid opening 20 13 அவ்வளவுதான். ஜஸ்ட் இது வந்து கிரிட்டிக்கல் டேட் நம்ம அதுல கொடுக்கறது கொடுத்துட்டோம். முடிச்சாச்சு. 20th வந்து சண்டே, அதனால அதை மட்டும் மாத்தி 21 நீங்க யாரு பண்றீங்க? 1 சுகுமார் சார், விராஜ் சார், பாலமுருகன். இப்போ வந்து இவங்க எல்லாம் பிட் ஓபனர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு. இவங்க எல்லாம் டிஎஸ்சி டோக்கன் வச்சிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 4 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. 5 பேர் செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்க தேவை. இப்ப என்ன ஒர்க் ஐட்டம் இதில் தான் வந்து நம்ம பிஓகி அதை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி here is a final and then already price is ready. Sorry, save பண்றதுக்கு முன்னாடி என்ன செலக்ட் பண்ணு. பட் டிஜிட்டல் சைன் ஆயிடுச்சு. சேவ் வெரிஃபை பண்ணணும். சேவ் பண்றேன். வேற எதுவும் கிடையாது. அவ்வளவுதான். டெண்டர் பப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் இந்த டெண்டர் போகும். இவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது அதனால தான் ஒன்ஸ் நம்ம டெண்டர் பப்ளிஷ் பண்ணிட்டனாக்கா அதுக்கப்புறம் எந்த கம்பெனிக்கும் ஆட் பண்ண முடியாது. அதனால பிஃபோர் தட் they have to register. சார் ஏதாவது டவுட் இருக்கா?
வந்துட்டு மட்டும் அனுப்பி எனக்கு அனுப்பி நான் பார்க்குறேன். ஹலோ 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 சார், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்? சார், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் சார்? சார் இதுல பிட் ஹலோ சார் சொல்லுங்க. சார் இதுல பிட் ஓப்பனிங், டெக்னிக்கல் பிட் அண்ட் இது பிரைஸ் பிட் ரெண்டுமே அட் ஏ டைம் ஓப்பனிங் இது. என்னங்க சார்? டெக்னிக்கல் பிட் இது வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்கல்ல, அதை வச்சு ரெடி பண்ணிக்க வேண்டியது அவ்வளவுதான் சார். கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டலாக் வந்துடுது நம்மளுக்கு, அதை வச்சு நம்ம ரெடி பண்ணி. ஓகே. இல்ல சார், ஆக்சுவலா இப்ப 3 கவர்ஸ் போட்டோம் இல்லையா? 3 கவர்ஸ்ல ஃபினான்ஷியல் கவர் தனியா போட்டிருக்கீங்க. தனியா போட்டிருக்கோம். ஃபீஸ் கவர் தனியா போட்டிருக்கோம். பிட் ஓப்பனிங் போது டைம்லயே ஓபன் பண்ணுவோமா ஆர் அதர்வைஸ்? இல்ல சார், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர் ஓபன் பண்றதுக்கு 2 பேர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கவர் ஓகே. அதை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இது வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிட் ஓப்பனிங் அப்ப இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப யார் இருக்காங்களோ 2 பேர் ஓபன் பண்றாங்கல்ல, அவங்க சும்மா ஒரு சைன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கவர், செகண்ட் கவரிங்கும் அதே மாதிரி இந்த 4 பேர்ல யாராச்சும் 2 பேர் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டீக்ரிப்ட் ஆகும் வச்சுங்களேன், வேற ஒன்றும் இல்லை. டீக்ரிப்ட் ஆகி உங்களுக்கு விசிபிலிட்டி வரும். இப்ப டெக்னிக்கல் ப்ராசஸ் முடிச்சிட்டீங்க, அந்த லெவல்ல என்ன பண்ணலாம், நீங்க ரிஜெக்ட் பண்றதுன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அப்ப இது சொல்றேன், ஃபினான்ஸ் ஓபன் பண்ணும்போது யாருனாச்சும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா அந்த லெவல்ல நீங்க எந்த கம்பெனியோ அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்த லெவல் வரும்போது அது காமிக்காது. அடுத்த லெவல் வரும்போது அந்த கம்பெனியே காமிக்காது. ஓகே ஜி. ஓகே சார், பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம அது ஓப்பனிங்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் சார். அவங்கள கோட் பண்ண சொல்லணும், நம்ம என்ஐசில இருந்து கோட் பண்ண சொன்னா கோட் பண்ணுவாங்க. முடிஞ்சா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். மண்டே ட்ரை பண்ணுவோம் சார், ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்க ஜி. ஓகே. சார், வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஆல்மோஸ்ட் எவ்ரிஒன் நோஸ் ஐ திங்க். சார், தேங்க் யூ வெரி மச் சார் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் valuable time. Let we share our ideas in future like this and we can update ourselves. Thank you very much, all of you. Thank you. Any doubt, sir? Thank you.